அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த ஜென் ஜி. நேபாளத்திலும் சரி, இலங்கையிலும் சரி, வங்கதேசத்திலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு அந்த அரசியலை திருப்பி போட்டவை இந்த ஜென் ஜி என்ற வார்த்தை. ஜென் சி என்கிறாள். 1900 இறுதியிலிருந்து 2012, 2010 முடியும் வரை, 1997, 2012 வரை என்று கூறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள், தற்போது வாக்களிக்கக்கூடிய இளைய தலைமுறை, அவர்கள் தான் ஜென் ஜி என்றால் அவர்கள் தான் தற்பொழுது இந்த சமூக வலைதளம் SM என்று அழைக்கப்பட்ட சோசியல் மீடியாவிலே மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த தாக்கம் என்பது ஒவ்வொரு, நீங்கள் ஒரு மெட்ரோ ரயிலிலோ, ஒரு சாதாரண ரயிலோ, ஒரு பேருந்திலோ அல்லது எங்காவது பொது இடத்தில் இருந்தால் எல்லோரும் ஒரு மொபைலை வைத்திருக்கிறார்கள். மொபைலை வைத்துக்கொண்டு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பார்த்து கொண்டே இருந்தால் இது போன்ற தகவல்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே ஜென் சியை தீவிரமாக பயன்படுத்த விஜய் முடிவு செய்திருக்கிறார். விஜயின் பலமே இந்த ஜென் சி தான். இவர்களே பாதி பேருக்கு வாக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை, பாதி பேர் வாக்களிப்பார்களா என்று தெரியவில்லை. என்றால் IT துறையிலே பணிபுரிகின்ற பலர் வேறு இடத்திலிருந்து இங்கு வந்து பணிபுரிகிறார்கள். அவர்கள் அங்கு ஊருக்கு சென்று, சொந்த ஊருக்கு சென்று வாக்களிப்பார்களா, விடுமுறை கொடுத்தாலும் வாக்களிப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த தலைமுறை அவருக்கு சமூக வலைதளங்களில், சோசியல் மீடியாவிலே மிகப்பெரிய அளவுக்கு, விஜய் எதிர்பாராத அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜென் சியை. இது விஜய் அரசியலுக்காக மட்டுமல்ல, அவர் சினிமா துறையில் இருக்கும் பொழுது விஜய் இந்த ஜென் சியை மிக தெளிவாக சிறப்பாக கையாண்டிருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய பலமாக அவருடைய புகைப்படம், நீங்கள் விஜய் மட்டுமல்ல, பல முக்கிய சினிமா நடிகர்கள் இந்த காலகட்டத்திலே ஒரு படமோ, ஒரு பாடலோ, ஒரு டீசரோ வெளியானால் உடனுக்குடன் பல மில்லியன்களிலே வியூஸ் வந்துவிடும், பார்வையாளர்கள். இத்தனை பார்வை எப்படி வரும்? அதுவும் இந்த நேரத்தில், அதுவும் ஒரு அரை மணி நேரத்திலே 10 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து விட்டார்கள். எல்லாம் அதிர்ச்சி, ஆச்சரியம் கலந்திருக்கும். இவை அனைத்துமே இந்த ஜென் ஜி, அந்த ஜென் ஜியில் உள்ள அந்த சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த பயன்படுத்துவோர் பயன்படுத்துகின்ற வேகம், அதில் தில்லுமுள்ளு இருக்கிறதா என்பதெல்லாம் அந்த தயாரிப்பாளர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், இந்த நிறுவனத்தை நடத்துவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், அந்த யூடியூப் நடத்துவர்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் பொதுவான பார்வையில் இந்த மில்லியன் கணக்கான பார்வைகள் வருகிறது அல்லவா, அது போன்று விஜய் தன்னுடைய அரசியலுக்கு இந்த ஜென் சியுடைய வேகத்தையும் தீவிரமான தேடலையும் பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதை தான் இந்த ஜென் சியை முழுமையாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு இந்த நகவலை கொண்டு செல்வதற்காக அவர் முடிவு செய்திருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. இனி பார்க்க போது மிக முக்கியமானது, சத்தியம் தொலைக்காட்சி சில மாதங்களுக்கு முன் ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிக பிரம்மாண்டமான சர்வே, ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பின் போது, அந்த சில மாதங்களுக்கு முன் நடந்த அந்த கருத்து கணிப்பிலே பல முக்கிய தரவுகளை எல்லாம் நாம் ஒளிபரப்பிடும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு தற்போது விஜயின் அந்த திங்க் டேங்க், அந்த ஆலோசனை குழு, இதையெல்லாம் இப்படி இருக்கிறது, இதையெல்லாம் மாற்ற வேண்டும், இதற்கு என்ன செய்யலாம், இங்கு சர்ப்ளக்ஸாக இருக்கிறது, எனவே இதை மேலும் அதிகப்படுத்துவது எப்படி, இது குறைவாக இருக்கிறது, இதை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வது எப்படி என பல ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படி என்ன ஆலோசனை, அப்படி என்ன சர்வே முடிவுகள் சொன்னன? சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய அந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்வே முடிவுகள் என்ன என்பது குறித்து ஒன்றாக பார்க்கலாம். அதிலே முதல் அந்த சர்வே முடிவு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. விஜயை அதை பார்த்திருப்பதாக விஜயுடன் இருந்தவர்கள் நமக்கு சொன்ன தகவல், மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? முதன்முறை வாக்காளர்களில் விஜய்க்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பார்ப்போம். அந்த தரவு முடிவுகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன, அதை பார்க்கலாம். நாம் பாருங்கள், விஜயுடைய அடே எப்பா, முதல் தலைமுறை வாக்காளரின் ஆதரவு யாருக்கு என்றால் திமுக 26, அஇஅதிமுக 18, தாவேகா 39%, நாம் தமிழர் 12, மற்றவை 5, தாவேகாவுக்கு 39%, கிட்டத்தட்ட ஒரு அசைக்க முடியாத சக்தியாக முதல் தலைமுறை வாக்காளர்கள். இதிலே இப்படி ஆதரவு இருந்தாலும் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களிப்பார்கள் என்று பார்த்தால், சமீபத்திய வரலாறு, கடந்த சில ஆண்டு தேர்தல் வரலாறை பார்க்கும்பொழுது ஒரு கேள்விக்குறி வரும். எல்லோரும் வந்து வாக்களிக்கிறார்கள் என்றால், லீவு விட்டாச்சு, திரைப்படம் பார்க்கலாம், வீட்டில் கொண்டு மொபைலை நோண்டி கொண்டிருக்கலாம் என்பதுதான் அவருடைய பணியாக, பிரதான பணியாக இருக்கிறது. தற்போது உள்ள முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரும்பாலோருக்கு, அனைவரையும் சொல்லவில்லை, பெரும்பாலானோருக்கு. எனவே விஜய்க்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை விஜய் இந்த தகவலை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம் என்று நம்மிடம்
அவருக்கு மிக நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள். அடுத்த தகவலும் விஜய்க்கு ஆறுதல் தரக்கூடிய மற்றும் மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல். இளம் தலைமுறை 18 முதல் தலைமுறை வாக்காளரை பார்த்தனா இளம் தலைமுறை வாக்காளருடைய 18 முதல் 30 வரை உள்ளவர்களை இளைஞர்கள் என்று வகைப்படுத்தி நாம் எடுத்தோம். அவர்களிடம் எப்படி இருக்கிறது விஜய்க்கான ஆதரவு என்பது குறித்து இந்த தரவிலே பார்ப்போம். தற்போது இளைய தலைமுறையில் பார்த்தீர்கள் திமுக 28, அஇஅதிமுக 20, தாவேக 30. இதிலும் தாவேக முந்துகிறது. ஆனால் திமுக பின்னாலேயே இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. தாவேக 30%, மிக ஒரு புதிய கட்சிக்கு இவ்வளவு சதவீத வாக்கு இளைய தலைமுறையும் இருக்கு என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. அந்த ஆதரவு இருக்கிறது என்ற ஒரு தகவல். முதல் தலைமுறையும் இதுவும் சேரும்போது நிச்சயமாக விஜய்க்கு அந்த இளைய தலைமுறையின் வாக்கு சதவீதம் அவருக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இந்த தேர்தலில் மிகப்பெரிய பலம் அவருக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த பலம் வாக்குகளாக மாற வேண்டும், வாக்குகளாக போட வேண்டும். அன்னைக்கு அவர்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். இதையெல்லாம் மிகப்பெரிய பணிகள் இந்த கால இளைய தலைமுறை செய்யுமா என்றால் அது தேர்தல் வரும்போதுதான் தெரியும். கடந்த கால வரலாறுகள் இவர்கள் எல்லாம் வாக்களிக்கவே வருவதில்லை என்பதுதான் எடுத்து காட்டியிருக்கின்றன. எனவே இந்த முறை எப்படி என்று பார்ப்போம்.